விருச்சிக ராசி ராசி சக்கரத்தில் 8வதாக இருக்கக்கூடிய ராசி. வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய கனவு, லட்சியம், நிறைய திட்டங்கள் போடக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். இவங்களால பொறுமையாக கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க. டக்குன்னு அடுத்தடுத்த முடிவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் அந்த நெருங்கி பழக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்லாம் வைப்பாங்க. எப்படி அவங்கக்கிட்ட பழகினா கரெக்டாக இருக்கும், அவங்க கரெக்டான நபர் தானே அப்படின்னு ஒரு சில சோதனைகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நெருங்கி பழகுவாங்க. பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அது இறுதி வரையிலும் அவங்கள கைவிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிவெடுப்பாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க எப்படிப்பட்ட தோல்வி வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த தோல்வியை கூட வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே ஆழமாக இறங்குவாங்க. எதுலேயுமே ஆராயக்கூடிய அந்த மனோபாவம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ என்ன உணர்ச்சிகளை வெளிப்படுத்திடுவாங்க. ஏதாவது கோவம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு அந்த வார்த்தைகளை வெளியில் விட்டுருவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கலாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில், குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு பெண் தெய்வம், அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வம் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ பெயர் தெரிந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியே செவ்வாயாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அந்த அலசி ஆராயிற அந்த மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி என்பர்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா விடாமுயற்சியோடு நின்று ஜெயிக்கக்கூடியவங்க. அந்த மன உறுதி, மனோபக்குவம் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க எப்பவுமே அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க தான். சொத்து சுகமே இல்லைனா கூட இந்த சொத்து சுகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக எல்லா முடிவுகளையும் எடுக்க தெரிந்தவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய மன வலிமை தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த தலைமை பண்பு, அதே மாதிரி போராடுற குணம், எவ்வளோ பெரிய சவால் இவங்களுக்கு வந்தாலும் அந்த சவாலை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனோபக்குவம், நெருக்கடியான சூழ்நிலையில் கூட சரியாக முடிவெடுக்க தெரிந்த அந்த திறன், இதெல்லாம் உள்ளவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்து அதே இடத்துல தோய்ந்து போய் உட்கார மாட்டாங்க. மீண்டும் எழுந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய முன்கோபமாக ஒரு சில இடத்துல அமைந்துடும். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பிடிவாதமாக இருப்பாங்க. நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்தேக மனப்பான்மையெல்லாம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவன் கரெக்டான நபர் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பொதுவாக வரும். ஒரு சிலருக்கு வரும், எல்லாருக்கும் வருமா அப்படின்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு
நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு சின்ன வயசில் தலையில் ஒரு இடத்துல காயமாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது காயம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த பட்ட அவமானத்தை இவங்க அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. சின்ன வயசில் நிறைய இடர்பாடுகள், நிறைய எதிரிகளுடைய தொல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் அவமானப்பட்டிருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அந்த அவமானத்துலேருந்து மீண்டு எழணும் அப்படிங்கிறதுக்காகவே போராடுவாங்க. எப்படியாவது ஜெயிச்சு காமிக்கணும். எந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் போராடிட்டு இருப்பீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே அந்த போராடுற குணம் இயல்பாகவே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சந்திரன் நீச்சமாகறார். அதனால் பார்த்திங்கன்னா மனதில் கொஞ்சம் குழப்பங்கள், இந்த போராடக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாமே பொதுவாக நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த பட்ட காயங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க அந்த வெற்றி பெற்றுட்டாங்கன்னா தான் அந்த பட்ட காயங்கள் இவங்களுடைய மனதில் இருந்து ஆறும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தொழிலில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பீங்க, பக்கத்தில் இன்னொரு கடை ஆரம்பித்து தொழிலில் சின்ன சின்ன நஷ்டத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தொல்லையெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓரளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில பிஸ்னஸ்லாம் இறங்குவீங்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களே உதவிகரமாக இருப்பாங்க. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த வீடெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இருக்குது. நிலம் தொடர்பாக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் என்னன்னா கொஞ்சம் அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்படியே ஏதாவது முக்கியமாக ஒரு சில முடிவுகள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை மூலிமா ஏதாவது ஒரு வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தொழில் அமையும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்ற தொழில்னு பார்த்திங்கன்னா இந்த காவல் தொழில்லாம் ரொம்ப அருமையாக வரும். இராணுவம், மருத்துவம் சார்ந்த தொழில், ஆராய்ச்சி சார்ந்த தொழில், சட்ட சம்பந்தமான தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் செய்வாங்க. அதே மாதிரி சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயந்திரம் சம்மந்தமான தொழில், தகவல் தொடர்பு சம்மந்தமான தொழில், அதே மாதிரி மீடியா ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு அருமையாக வரும். இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுவும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் மருத்துவம் சார்ந்த தொழிலில் படிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதன் படிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் சொந்த தொழில் அமைக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா கட்டுமான தொழில், சிவில் இன்ஜினியரிங் தொழிலெலாம் தேர்ந்தெடுத்து அந்த தொழிலை செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது, இரும்பு சம்பந்தமான தொழில், மருத்துவம் சார்ந்த மெடிசன் சார்ந்த தொழிலெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த துறை சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக தொடங்குனீங்கன்னா கூட பெரிய அளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்களாக ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் தனியாக கூட தொழில் தொடங்குவீங்க, அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இன்டர்வியூக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏதாவது நேர்முக தேர்வுக்காக ஒரு சிலர்லாம் போவீங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ், அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளியூர் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன், அதாவது சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் பொறுமையாக முயற்சி செய்யணும், அவசரம் காட்டக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரம் காட்டுவீங்க, அதனால் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். மற்றபடி இந்த காலகட்டம் நீங்கள் பொறுமையாக முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோருடைய நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பெருசாக செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்ப சொத்து அது தொடர்பான ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவும் இழுபறியாகவும் இருந்திருக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது இன்னல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தைக்கு வேலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தாய் தந்தையாருடைய வேலை அப்படின்னு எடுத்திங்கன்னா பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய தாய் தந்தையருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும். 4 பேர் மதிக்கிற மாதிரி தான் உங்களுடைய வேலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுடைய தாய் தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழமையான தொழிலோ அல்லது பழமையான பூர்வீக தொழிலோ ஒரு சிலர்லாம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக அமையும். அதே மாதிரி அரசு தனியார் துறையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு 10 பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு தொழில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இவங்க மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அமைஞ்சிச்சு அப்படின்னா அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழில் செஞ்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு உதவிகரமாக உங்களுடைய உடன்பிறப்புகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் எப்பவுமே நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே பக்கபலமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க. உண்மையான நண்பர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நெருக்கடியான சூழ்நிலையில் அவங்க வந்து எப்பவுமே உங்களை கைவிட மாட்டாங்க. முக்கியமான நேரங்களில் அவங்க வந்து உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.